Hello, hi, வணக்கம். This is Dr. Parveen. +1 biology உடைய 18th chapter neural control and coordination அப்படின்ற chapter படிச்சிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம். நியூரல் சிஸ்டம் ஆர் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றத நாம பிராடா ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்னு பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இதுல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது இட் இன்க்ளூட்ஸ் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் இது ரெண்டும் சேர்ந்தது மட்டும்தான் நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ தே ஆர் தி மேஜர் சைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ நம்மள உடம்புல நடக்கக்கூடிய எல்லா ஒர்க் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்றதையும் அதை கண்ட்ரோல் பண்றதையும் பிரெயின் அண்ட் அதுல இருந்து வரக்கூடிய ஸ்பைனல் கார்ட். Right. So the brain and the spinal cord are protected by bones of the skull and vertebral column. So இது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு ஏரியா அப்படின்றதுனால பிரெயினை நமக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஸ்கல் மண்டை ஓடு இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஸ்பைனல் கார்ட் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு முதுகு தண்டு வெர்டிபிரல் காலம் இருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை தவிர்த்து உடம்புல இருக்கக்கூடிய மற்ற எல்லா வகையான நர்வ்ஸ் இதை நம்ம என்ன சொல்லுவோம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த லெக்சர்ல நம்ம பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை மட்டும் டீட்டெயிலா பார்க்க போறோம். பிரெயின் இஸ் த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி. உடல்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்றது வந்து பிரெயின் தான். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ நமக்கு எல்லா கட்டளைகளையும் எல்லா உடல் உறுப்புகளுக்கு ஆர்கன்ஸ்க்குமே வந்து கமாண்ட் கொடுக்கறதும் அதை கண்ட்ரோல் பண்றதுமே வந்து பிரெயின். ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். This act as a command and control system. So brain உடைய functions என்னப்பா அப்படின்னா வந்து enormous functions, அதுல நம்ம கண்டுபிடிக்காத இன்னும் நிறைய விஷயங்களுமே இருக்கு. So it controls voluntary movements. நம்மளோட கை, காலு, தலை இதெல்லாம் நம்ம வேணும்னா திருப்பணும், வேணாம்னா திருப்ப வேணாம், இந்த மாதிரியான voluntary movements-ஐயும் involuntary muscles எல்லாத்தையுமே ஹார்ட் பீட், லங்ஸ், கிட்னி, pancreas இந்த மாதிரியான எல்லா ஆர்கன்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ் போத் வாலண்டரி இன்வாலண்டரி ஆர்கன் உடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் தெர்மோ ரெகுலேஷன், உடலுடைய பாடி டெம்பரேச்சர் ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணி 37 டிகிரியில வைக்கிறது தெர்மோ ரெகுலேஷன். ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட், நம்மளுடைய பசி, தாகம், தூக்கம், அதுக்கு முக்கியமானது சர்க்காரியன் ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த சர்க்காரியன் ரிதம் அது பாத்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ சூரியன் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுடைய அந்த மெலட்டோனின் அப்படின்ற தூங்குறக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் அது வந்து குறைஞ்சிடும். ஸோ அப்போ நமக்கு விழிச்சுக்கணும், டே டைம் ஆயிடுச்சு, நம்மளுடைய ஒர்க்கை செய்யணும்னு தெரியும். அதே மாதிரி நைட் டைம்ல அந்த ஹார்மோன் செக்ரீஷனை ஸ்டார்ட் பண்ணணும், டைஜஷன் நைட் டைம்ல குறையும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சர்க்காரியன் ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டே அண்ட் நைட் சைக்கிள் இதை மெயின்டைன் பண்றதும் பிரெயினுடைய ஒரு இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன். எண்டோக்ரைன் கிளான்ஸ், எல்லா வகையான எண்டோக்ரைன் கிளான்ஸ், ஹார்மோனல்ஸ், நம்மளுடைய பிஹேவியர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது பிரெயின். ஸோ பிரெயின் இஸ் த சூப்பர் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி அண்ட் இட் இஸ் ஆல்சோ த சைட் ஆஃப் ப்ராசஸிங் விஷன், ஹியரிங், ஸ்பீச், நம்ம பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, நம்மளுடைய மெமரி, இன்டெலிஜென்ஸ், எமோஷன்ஸ், உணர்வுகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆர்கன் தான் வந்து பிரெயின். ஓகே, ஸோ இந்த பிரெயின் எப்படி இருக்கு, என்ன அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். So brain is a well protected organ and it is protected by the skull. So நம்ம தலையில ஒரு ஹெல்மெட் போட்ட மாதிரி நம்மளுடைய பிரெயின் ஸ்பாஞ்சியா இருக்கக்கூடிய அந்த பிரெயினை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலை செய்யறது தான் வந்து நம்மளுடைய ஸ்கல், தலையுடைய அந்த மண்டை ஓடு. ஓகே, ஸோ இன்சைட் த பிரெயின், அந்த இன்சைட் த ஸ்கல், அந்த மண்டை ஓட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து இம்மீடியட்டா பிரெயின் கிடையாது. அதுல ஒரு 3 லேயர் நெக்ஸ்ட் கவரிங் இருக்கு, அதற்கு கீழே தான் வந்து பிரெயின் இருக்கு. So inside the skull, the brain is covered by 3 cranial meninges. அதை நாம meninges அப்படின்னு சொல்லுவோம். So brain சுத்தி இருக்கிறதுனால cranial meninges. Okay. So அந்த 3 லேயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க. So இந்த இடத்துல இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா இப்படிதான் தெரியும். வெளியில இருக்கக்கூடிய இந்த லேயர் தான் வந்து ஸ்கல். ஓகே, மண்டை ஓடு ஸ்கல். தென் இது இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லேயர், திஸ் இஸ் கால்ட் டியூரா மேட்டர். டியூரா மேட்டர். ஓகே, ஸோ டியூரா மேட்டர் இஸ் தி அவுட்டர் thick layer inner of the cranial cavity separated from the skull by the epidural space.
So ஸ்கல்க்கு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் இமீடியட் லேயருக்கு பேர் வந்து டியூரா மேட்டர். Then டியூரா மேட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லேயர், this is called as arachnoid matter. Arachnoid matter. So arachnoid matter அப்படின்றது திக்கா இருக்காது, ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கும். திக்னஸ் வந்து மேல ஜாஸ்தியா இருக்கும், டியூரா மேட்டரோட திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். அரக்னாய்ட் மேட்டரோட திக்னஸ் வந்து மீடியம் லெவல்ல இருக்கும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய பயா மேட்டரோட திக்னஸ் ரொம்ப மெலிசா இருக்கும். ஓகே, so the second middle layer is called arachnoid matter. And brain பக்கத்துல உள்ள இருக்கக்கூடிய அந்த third layer உடைய பேரு pia matter. Okay, so these are the three cranial layers of the meninges, right? இப்போ இந்த ஒவ்வொரு லேயருக்கு நடுவுலுமே ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதுக்குமே வந்து ஒரு பேர் இருக்கு. சோ இங்க பாருங்க, ஸ்கல்லுக்கோ டியூரா மேட்டருக்கோ நடுவுல இருக்கக்கூடிய இந்த லார்ஜ் ஸ்பேஸ நாம எபிடியூரல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். எபிடியூரல் ஸ்பேஸ். ஓகே, ரெண்டாவது டியூரா மேட்டருக்கும் அரக்னாய்ட் மேட்டருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ், இத சப்டியூரல் ஸ்பேஸ், சப்டியூரல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் தேர்ட், அரக்னாய்ட் மேட்டருக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த பயா மேட்டருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த திக் ஸ்பேஸ், லார்ஜர் ஸ்பேஸ், இத நாம சப் அரக்னாய்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. சி, டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர், பயா மேட்டர், 3 லேயர். ஓகே, டியூரா மேட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா எபிடியூரா அப்படின்னு சொல்லணும், டியூரா மேட்டருக்கு கீழே இருந்துச்சுன்னா சப்டியூரல் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அரக்னாய்ட் மேட்டருக்கு கீழே இருந்துச்சுன்னா அது சப்டியூரல், சப் அரக்னாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் அண்ட் கவரிங்ஸ் ஆஃப் தி பிரெயின். ரைட், இப்போ பிரெயினை எப்படி டிவைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து the brain is divided into 3 major parts: forebrain, midbrain and hindbrain. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, சோ forebrain, midbrain and hindbrain. சோ இந்த இமேஜ் பாருங்க, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பிரெயின் உடைய ஒரு இமேஜ் இல்லையா? சோ இதுல இந்த இமேஜ்ல இங்க ஃபுல்லா இருக்கிறது, இந்த இடம் ஃபுல்லா இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? This region is called as forebrain. Okay, this is called forebrain, முன்மூளை, right? And so இதுக்கு உள்ளேயுமே வந்து சில பகுதிகள் இருக்கு. Then அதற்கு நடுவுல இந்த இடத்துல இருக்கக்கூடியது, இது ஃபுல்லா நம்ம என்ன சொல்லுவோம்? This is called midbrain, நடுமூளை. Okay, and இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த எல்லா பகுதியையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? பின்மூளை, that is hindbrain. So இப்படிதான் வந்து நம்ம பிரெயினை 3 லேயரா பிரிச்சிருக்கோம். ஓகே, ரைட். சோ இப்போ என்னென்ன லேயர், அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். The first region is forebrain. So forebrain பாத்தீங்கன்னா வந்து இத again 3 பகுதிகளா பிரிக்கிறோம். The forebrain consists of cerebrum, thalamus and hypothalamus. forebrainல cerebrum, thalamus, hypothalamus அப்படின்ற 3 பகுதிகள் இருக்கு. ஓகே, so see in here, இந்த கிரே கலர்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து cerebrum. ஓகே, அண்ட் இந்த இடத்துல இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடியது, எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது ரெண்டுமே வந்து thalamus and hypothalamus. இப்ப cerebrum அப்படின்றதுதான் நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஏரியா, அதிகமான சர்ஃபேஸ் ஏரியா இருக்கக்கூடியது வந்து cerebrum பகுதி தான். சோ நம்மளுடைய பிரெயின் வந்து 2 சைடு இருக்கு இல்லையா, லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு. சோ இந்த பக்கம் ஒரு செரிப்ரம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு செரிப்ரம் இருக்கும். அதுதான் இந்த பிக்சர்ல இருக்கு பாருங்க. ரைட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர், 2 பக்கமே இருக்கும். அண்ட் அதற்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு டீப் cleft, ஒரு நல்ல ஒரு குழி, ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். ஓகே, a deep cleft divides the cerebrum longitudinally into 2 halves. ஒரு நல்ல ஒரு பள்ளம் வந்து என்ன பண்ணுது, அந்த செரிப்ரத்தை 2 பகுதியா பிரிக்குது. சோ அந்த பள்ளத்துல பாத்தீங்கன்னா வந்து there is a tract of nerve fibers. அந்த கேப்ல கனெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த இடத்துல nerve fibers வந்து நல்ல திக்கா ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும். அதனுடைய பேரு corpus callosum. Very important, corpus callosum. So what is corpus callosum?
நம்மளுடைய பிரெயின்ல லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர், ரைட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இருக்கு. இது ரெண்டத்தையும் நடுவுல கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த திக் பேண்ட் ஆஃப் டிஷ்யூஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ், இதான் நம்ம என்ன சொல்றோம், கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இந்த பிக்சரை பாருங்க, இதுல கிளியரா அந்த கார்பஸ் கலோசம் தெரியுது இல்லையா, நல்ல அந்த பேண்ட் ஆஃப் திக் ஃபைபர்ஸ். சோ இதை நம்ம இமேஜ்ல பார்த்தா, இந்த இமேஜ்ல ரைட் சைட்ல இருக்க இமேஜ்ல பாருங்க, இதுல கார்பஸ் கலோசம் எங்க இருக்கு? எஸ், இந்த வயலட் கலர்ல இருக்கு இல்லையா, இந்த வயலட் கலர்ல இருக்கக்கூடிய இந்த ஏரியா ஃபுல்லா தான் என்னது, கார்பஸ் கலோசம். ஓகே, சோ இது எதனுடைய பார்ட்? இது வந்து செரிப்ரம், ரெண்டு செரிப்ரமையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேண்ட். ஓகே, ஃபோர் பிரெயின் உடைய ஒரு பார்ட். ரைட், சோ செகண்ட் பார்த்தோம்னா வந்து இந்த செரிப்ரம் உடைய மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The superficial layer of the cerebral cells covers the cerebral hemisphere. சோ அத நம்ம என்ன சொல்றோம்னா வந்து cerebral cortex அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கார்டெக்ஸ்னா வெளிப்பகுதி. இப்போ இந்த செரிப்ரம் இருக்குன்னா செரிப்ரம் கூடிய இந்த வெளிப்பகுதி தான் வந்து கார்டெக்ஸ். ஓகே, அத நம்ம செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, that is called gray matter. ஓகே, சோ பிரெயின்ல ரெண்டு கலர் வந்து நமக்கு தெரியும். நம்மளுடைய பிரெயினை கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தா ஒன்னு வந்து கிரே கலர்ல தெரியும், இன்னொன்னு வந்து ஒயிட் கலர்ல தெரியும். சோ அந்த கிரே கலர்ல இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் எது அப்படின்னா வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ். So the cerebral cortex is grayish in color, so it is called as gray matter. ஏன் அது கிரே கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்த நியூரான்ஸை படிச்சோம் இல்லையா, நியூரான்ஸ். சோ இந்த நியூரான்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இதுல இங்க டென்ட்ரைட்ஸ் இருக்கு. ஓகே, டென்ட்ரைட்ஸ் இருக்கு. திஸ் இஸ் நியூக்ளியஸ். சில வகையான நியூரான்ல மைலின் ஷீத் இருக்கும், அதாவது இந்த மாதிரியான ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும். சில வகையான நியூரான்ஸ்ல மைலின் ஷீத் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். Okay, so the presence of unmyelinated nerve cells are concentrated here, giving the colors. In the cerebral cortex முழுக்க என்ன இருக்கு, unmyelinated neurons, myelin sheath இல்லாத neurons வந்து இருக்கு. அதனால தான் அது கிரே கலர்ல இருக்கு. Okay, so cerebral cortex consists of, இந்த cerebral regionல என்னென்ன இருக்கு, நியூரான் உடைய செல் பாடி, இந்த பகுதி எல்லாமே அங்கதான் இருக்கு. ஓகே, டென்ட்ரைட்ஸ் இருக்கு. Glial cells. What are glial cells? Glial cells are supporting cells. நியூரான்ஸ் இருக்குன்னா நியூரான்ஸ் பக்கத்துல அந்த ஸ்பேஸ்ல நிறைய glial cells அப்படின்னு இருக்கும். அவை வந்து அந்த நியூரானுக்கான தேவையான நியூட்ரிஷன், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்றது, அப்புறமா ஆக்சிஜன் சப்ளை பண்றது, இந்த மாதிரியான நிறைய சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸை செய்யக்கூடிய செல்களை தான் வந்து நம்ம நியூரோ கிளையல் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான நியூரோ கிளையல் செல்ஸ் தான் எங்க இருக்கும், செரிப்ரல் கார்டெக்ஸ் பகுதியில இருக்கும். அண்ட் நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும். Okay, so this is the structure of the cerebral cortex. Next, இந்த cerebral cortex வந்து என்ன அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ cerebral cortex வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு ஷீட், ஒரு துணி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க, பெரிய ஷீட் ஆஃப் கிளாத். ஸோ இந்த துணியில வந்து மேல ஃபுல்லா இந்த நியூரான்ஸ் அது இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய நியூரான்ஸ் அந்த இடத்துல தேவைப்படுது. அப்போதான் வந்து பிரெயினுடைய ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த ஷீட்டை வந்து அப்படியே ஃபுல்லா வச்சா ஸ்பேஸ் பத்தாது இல்லையா. சோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த துணியை இப்படி மடக்கி வைக்கலாம். மடக்கி ஒரு துணியையோ ஒரு ஷீட்டையோ வச்சா ஒரு சின்ன ஏரியால அடக்க முடியும் இல்லையா. சோ அதே மாதிரிதான் இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நிறைய கன்வல்யூஷன்ஸ், அதாவது ஃபோல்ஸ் இருக்கு. ஃபோல்ஸ் அண்ட் க்ரூவ்ஸ், மேடு பள்ளம் இப்படி இருக்கு. இது மாதிரி மேடு பள்ளம் இருக்கு. ஓகே, சோ இதுல இந்த மேடாக இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து கைரஸ் அப்படின்னு சொல்றோம். கைரஸ் சிங்குலர், ப்ளூரைல வந்து நம்ம கைரை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மேடாக இருக்கக்கூடிய பகுதி. பள்ளமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து சல்கஸ் அப்படின்னு சிங்குலர்ல சொல்லுவோம், இல்லைன்னா சல்சாய் அப்படின்னு ப்ளூரல்ல சொல்லுவோம். ஓகே, தென் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நல்ல டீப்பா குழி மாதிரி இருக்கும் இல்லையா, இத வந்து நாம ஃபிஷர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபிஷர்ஸ். ஓகே, டீப் grooves are called as fissures. Okay, shallow grooves between the gyri are called sulci and the deep grooves are called fissures. ஓகே, சோ எதுக்காக சல்சை அண்ட் கைரை இருக்கு அப்படின்னா வந்து they increase the surface area of the cerebral cortex.
சோ இந்த பிக்சர்ல நம்ம பார்த்தோம்னா இப்போ பிரெயினை நம்ம இப்படி கிராஸ் செக்ஷன் பண்ணி கட் பண்ணி இப்படி பார்த்தோம்னா இப்படிதான் ஒரு ஸ்லைஸ் மாதிரி இருக்கும் இல்லையா. சோ இதுல இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க. சோ இப்படி இப்படி இருக்கு இல்லையா, இப்படி நிறைய பெண்டா இருக்கு. சோ அதுல மேடா இருக்கிறதெல்லாம் நம்ம கைரஸ்னு சொல்றோம், கொஞ்சம் குழியா இருக்கிறதெல்லாம் சல்கஸ்னு சொல்றோம். ரொம்ப டீப் குழியா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் செரிப்ரல் லோப்ஸ், அதாவது இந்த செரிப்ரல் கார்டெக்ஸை நம்ம மறுபடியும் என்ன பண்றோம்னா வந்து லோப்ஸா பிரிக்கிறோம். அப்படிதான் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. சோ மொத்தம் 8 lobes இருக்கு. The several sulci divide the cerebrum into 8 lobes. சோ நிறைய பள்ளம் மேடு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, சில டீப்பான பள்ளங்கள் இருக்கு பிரெயின்ல. அந்த வச்சு நம்ம பார்க்கும்போது மொத்தம் 8 regions இருக்கு இந்த செரிப்ரல் பகுதியிலே. ஓகே, சோ அதுல a pair of frontal, parietal, temporal and occipital lobe. நமக்கு left brain, right brain இருக்கு இல்லையா. சோ லெஃப்ட் சைட்ல 4 lobes இருக்கு, ரைட் சைட்ல 4 lobes இருக்கு. ரெண்டும் சேர்த்தா நமக்கு மொத்தம் 8 lobes இருக்கு. ஓகே, சோ இந்த பிக்சரை பாருங்க, இது parietal lobe. ஃபர்ஸ்ட் நம்ம frontal lobe சொல்றோம், இது முன்பகுதி frontal lobe, தென் நடுப்பகுதி parietal lobe, பின்னாடி occipital lobe and சைட்ல நம்ம காது கிட்ட வரது வந்து temporal lobes. இந்த மாதிரி 4 divisions வந்து cerebrumல இருக்கு. ஓகே, ரைட். Then what is the function of the cerebral cortex? Cerebral cortex ஓட function என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரீஜியனும் frontal, temporal, parietal, occipital இது எல்லாமே வந்து specific functions செய்யுது. அங்க இருக்கக்கூடிய நியூரான்ஸ் வந்து specific functions செய்யுது. ஓகே, சோ அதுல பாத்தீங்கன்னா வந்து the sensory areas occur in the parietal, temporal and occipital lobes. So parietal, temporal and occipital lobe இது எல்லாமே வந்து சென்சரி இம்பல்சஸ் எடுத்துட்டு வருது. அதாவது நமக்கு ஏதாவது வலி ஏற்பட்டா, இல்லைன்னா நம்ம சவுண்ட் உணர்றது, இல்லைன்னா லைட் உணர்றது, ஓகே, இந்த மாதிரி சென்சரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்றது இந்த 3 ரீஜன் தான். மோட்டார் ஏரியானா நம்மளுடைய மசில்ஸை கண்ட்ரோல் பண்றது, நம்ம கை காலை மூவ் பண்றது, நடக்கிறது, உட்கார்றது, இந்த மாதிரி மசில்ஸை கண்ட்ரோல் பண்றது. ஓகே, motor area of the cortex which controls voluntary muscle movements lie in the posterior part of the frontal lobe. So in the frontal lobe உடைய பின்பகுதி, this is the posterior part. இங்கதான் எது கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளுடைய எல்லா மசில் மூவ்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது. This is motor region. Okay, then அசோசியேட்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது ஸ்பெசிபிக்கா இல்லாம இங்க இருக்கக்கூடிய சில பகுதியும் அங்க இருக்கக்கூடிய சில பகுதிகளும் வந்து சேர்ந்து சில ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதான் நம்ம அசோசியேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஏரியா அதர் தான் தி சென்சரி அண்ட் மோட்டார் ஏரியா. இப்போ இதெல்லாம் சென்சரி ஏரியா, இது மோட்டார் ஏரியா. இது இல்லாம அங்கங்க சில பகுதிகள் இருக்கும். தே ஆர் கால் அசோசியேஷன் ஏரியா. அது என்ன பண்ணோம்னா மெமரி, கம்யூனிகேஷன்ஸ், நம்ம பேசுறது, நம்மளுடைய லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறது, அது அப்புறமா வந்து லேர்னிங் நம்ம கத்துக்கிறது, ஓகே, அண்ட் ரீசனிங் கேள்வி கேட்கறது, அனலைஸ் பண்றது, இது எல்லாத்தையுமே செய்யறது வந்து அசோசியேஷன் ஏரியாஸ். ஓகே, சோ செரிப்ரல் கார்டெக்ஸ் உடைய சென்சரி ஏரியாஸ் எது, மோட்டார் ஏரியாஸ் எது, அசோசியேஷன் ஏரியாஸ் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம செரிப்ரல் கார்டெக்ஸ்ல மேல் பகுதியில வந்து கிரே கலர்ல இருக்கு, ஏன்னா வந்து அன்மைலினேட்டட் நியூரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அண்ட் உள்பகுதியில பாத்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. ஓகே, இந்த பிக்சரை பாருங்க, ரைட் சைட்ல இருக்க பிக்சர். சோ மேல இருக்க கிரே பகுதியில என்ன இருக்கு, நியூரோனல் செல் பாடி இருக்கு. அண்ட் ஒயிட் ஏரியா இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஆக்சான்ஸ் இருக்கு. நியூரான்ஸ் உடைய ஆக்சான்ஸ் நிறைய அந்த இடத்துல இருக்கு, அதனாலதான் அது ஒயிட் கலர்ல இருக்கு. ஓகே, சோ ஒயிட் மேட்டர், the inner to the cortex is the medulla. சோ எது கார்டெக்ஸ், வெளிப்புற பகுதியே நம்ம கார்டெக்ஸ்னு சொல்றோம். இந்த கார்டெக்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம், மெடுல்லா. Medulla is white in color. Okay, so the fibers of tracts are covered with myelin sheath. இங்க இருக்கக்கூடிய ஆக்சான்ஸ்ல myelin sheath கவர் பண்ணி இருக்கிறதுனால அதனால இது white கலர்ல இருக்கு. So which constitute the inner part of the cerebral hemisphere. They give an opaque white appearance and hence it is called white matter. Okay, myelin sheath இருக்கிறதுனால தான் இது white கலர்ல இருக்கு. சரி, இந்த பிக்சரை பாருங்க, கீழே இருக்குது, இது ரியல் பிரெயின் உடைய கிராஸ் செக்ஷன். நமக்கு கிளியரா தெரியுது இல்ல, இது என்னது, இது எல்லாமே வந்து கிரே மேட்டர். அண்ட் உள்ள இருக்கக்கூடியது இது வந்து ஒயிட் மேட்டர்.
சோ கிரே மேட்டர் இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம்? செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒயிட் மேட்டர் இருக்கக்கூடிய ஏரியாவை உள்பகுதி. சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் செரிப்ரல் மெடுல்லா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபோர் பிரெயின் உடைய அந்த ஃபர்ஸ்ட் ரீஜன் செரிப்ரம், இந்த கிரே கலர் ரீஜன். ஓகே, அண்ட் இது என்னது? கார்பஸ் கலோசம், ரெண்டு செரிப்ரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்தோம். ரைட், செரிப்ரம் உடைய நெக்ஸ்ட் ரீஜியன் எபிதலாமஸ், தலாமஸ், ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பகுதி இருக்கு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, இந்த பிக்சர் பாருங்க, நல்லா கிளியரா தெரியும். சோ த்ரீ ரீஜன்ஸ் ஆர் தேர்: எபிதலாமஸ், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். சோ இது மூணு சேர்ந்ததை நம்ம என்ன சொல்றோம்னா டயன்செஃபலான் அப்படின்னு சொல்றோம். சோ டயன்செஃபலான் இஸ் a part of the forebrain. ஓகே, அதுல மொத்தம் மூன்று பகுதியில் இருக்கு. அது என்ன அப்படின்றது ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். So the first one is epithalamus. Epithalamus அப்படின்னா இப்போ இந்த ரீஜன்ல பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது தலாமஸ், சென்டர் பார்ட். எப்பினா மேல. So thalamus உடைய மேல இருக்கக்கூடிய பகுதி இந்த region, this is called epithalamus. Okay, this is called epithalamus. So epithalamus forms the roof of the diencephalon. The anterior part of the epithalamus is folded to form choroid plexus. So இந்த epithalamus உடைய மேல் பகுதி இந்த regionல பாத்தீங்கன்னா வந்து நிறைய மடிப்பு மடிப்பா இருக்கு. Let me draw here. இந்த இடத்துல இப்படி இருக்குப்பா, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஓகே, இதுல நிறைய மடிப்பு மடிப்பா இருக்கு. இதை நம்ம என்ன சொல்றோம்னா வந்து கோராய்ட் பிளெக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பிளெக்சஸ் அப்படின்னு எந்த இடத்துலயுமே பயாலஜில வந்துச்சுன்னா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நல்ல ஒரு நிறைய நெட்வொர்க் மாதிரி ஆர்டரிஸ், வெயின்ஸ், நர்வ்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம பிளெக்சஸ் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரீஜியனை நம்ம என்ன சொல்றோம்? கோராய்ட் plexus, right? So இந்த choroid plexus உடைய end part எங்க இந்த choroid plexus முடியுதோ அந்த இடத்துல இங்க கீழ, okay, just behind the choroid plexus there is a round region. round ஒரு ball மாதிரி ஒரு region இருக்கு. This is one of the important region in our body. This is called pineal gland. pineal சுரப்பின்னு சொல்லுவோம் இல்லையா? pineal gland ரொம்ப சின்னதா இருக்கும். எங்க இருக்கு? இந்த இமேஜ்ல பார்த்தா இந்த எபிதலாமஸ்ல எங்க கோராய்ட் பிளெக்சஸ் இருக்கோ அதோடைய பின்னாடி இருக்கு. திஸ் இஸ் கால்ட் பைனியல் கிளாண்ட் ஆர் பைனியல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, சோ த பைனியல் பாடியோட ஃபங்க்ஷன் என்ன? இட் செக்ரீட்ஸ் த ஹார்மோன் மெலட்டோனின் which regulates the sleep wake up cycle. இதுதான் வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. நம்ம எப்போ தூங்கணும், ராத்திரியானா தூங்கணும், காலையில சூரியன் வந்தா எந்திரிக்கணும், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டைஜஷன், ஹார்ட் பீட்டு, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் தான். சோ அது செக்ரீட் ஆகக்கூடிய இடம் தான் வந்து இந்த பைனியல் பாடி. சோ இதை நம்ம சாதாரணமா வந்து மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, நெற்றிக் கண், மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், pineal body, right? So this is present in the epithalamus. Okay, so epithalamus பார்த்தாச்சு. epithalamusக்கு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பகுதி என்னது? thalamus, right? So what is thalamus? Thalamus is composed of gray matter. thalamus is composed of gray matter. இதுக்குள்ள நியூரான்ஸ் இருக்கு. இந்த நியூரான்ஸ் எல்லாமே என்னவா இருக்கு? இந்த இடத்துல gray matter, அதாவது unmyelinated neurons இந்த இடத்துல இருக்கு. Okay, then it serves as relay center for impulses between the spinal cord, brainstem and cerebrum. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இது அப்படியே நேரா கீழே வந்து இது எங்க போகுது? ஸ்பைனல் கார்ட்ல போகுது. ஓகே, ஸ்பைனல் கார்ட். அண்ட் இந்த ரீஜன் பேர் என்ன? இதுக்கு பேரு cerebellum. Okay, this is cerebellum and this is cerebrum. Okay, now இந்த thalamus உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த cerebrumல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ், ஓகே, அதை எடுத்துட்டு வந்து அண்ட் இதை நேரா இந்த இடம் ப்ராசஸ் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷனோ அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணி அதை நம்மளுடைய பிரெயின் ஸ்டெம் வழியா ஸ்பைனல் கார்டுக்கு அனுப்புறது தான் வந்து thalamus உடைய ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ within the thalamus, the information is sorted, edited and plays a key role in learning and memory. So நம்ம ஏதாவது கத்துக்கிறோம். இப்போ நீங்க வந்து இப்போ பிரெயினை பத்தி படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்க மூளையில போகுது. ஸோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ற ரீஜன் என்னது? thalamus. ஓகே,
So learning, அந்த ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த இன்ஃபர்மேஷனை மெமரி பண்றது எது? thalamus. So இந்த ரீஜன் தான் இந்த ப்ராசஸிங், லேர்னிங், மெமரி இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. And it is a major coordinating center for sensory and motor signaling. So வரக்கூடிய விஷயங்களும் இப்போ நான் பேசுறது வந்து உங்களுக்கு காதுல கேக்குது, கண்ணுல நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க, இதெல்லாம் வந்து சென்சரி இன்ஃபர்மேஷன். அது அப்படியே வந்து இந்த இடத்துல ப்ராசஸ் ஆகி ஓகே, அது மோட்டார் சிக்னல், அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்னுடைய வீடியோவுடைய வால்யூம் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நீங்க வால்யூமை குறைப்பீங்க, அது வந்து ஒரு மோட்டார் அவுட்புட். இந்த மாதிரியான ப்ராசஸிங் எல்லாத்தையுமே செய்யறது வந்து இந்த thalamus region தான். ஓகே, so thalamus is the center part, right? So thalamusக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இன்னொரு ரீஜன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரீஜன், that is hypothalamus. இங்க பாருங்க, இந்த வயலட் கலர்ல இருக்குல்ல இந்த இமேஜ்ல, இது எல்லாமே வந்து ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் தலாமஸ்க்கு கீழே இருக்கிறதுனால நம்ம இது ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, so hypothalamus forms the floor of the 𝒔𝒖𝒓𝒊𝒕𝒚. 𝒔𝒖𝒓𝒊𝒕𝒚 உடைய கீழ்ப்பகுதி வந்து hypothalamus. Then infundibulum. Infundibulum connects the hypothalamus with the pituitary gland. So இந்த ஹைப்போதலாமஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிளாண்ட் இருக்குப்பா. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு பல்ப் மாதிரி ஒரு கிளாண்ட் இருக்குல்ல. So this gland is called as pituitary master gland. Pituitary gland. Okay, so இது அப்படியே ஜூம் பண்ணி இந்த பிக்சர்ல நம்ம பார்ப்போம். இது வந்து ஹைப்போதலாமஸ். இந்த ரீஜன் வந்து ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பல்ப் மாதிரியான கிளாண்ட் வந்து பிட்யூட்டரி. இதுல ரெண்டு ரீஜன் இருக்கு, ஆன்டீரியர் பிட்யூட்டரி, போஸ்டீரியர் பிட்யூட்டரின்னு சொல்லிட்டு நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லாம் அது படிப்போம். ஓகே, சோ இந்த ஹைப்போதலாமஸ் கொடுக்கக்கூடிய எல்லா சிக்னலையும் இந்த பிட்யூட்டரி வழியா தான் வந்து அடுத்து உடலுக்குள்ள போகும். ஹார்மோன்ஸுமே இந்த இடத்துல வந்து ஹைப்போதலாமஸ் செக்ரீட் பண்ற ஹார்மோன்ஸ்லாம் வந்து இங்க ஸ்டோர் ஆகி அது போகும். சோ இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, இது ஹைப்போதலாமஸோ பிட்யூட்டரியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு இல்லையா. ஓகே, சோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து இன்ஃபண்டிபுலம். infundibulum அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Okay, so the infundibulum connects the hypothalamus with the pituitary gland, right? So hypothalamus பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன ஒரு ஏரியா, ஆனா பயங்கரமான உடல்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அது மேஜரா கண்ட்ரோல் பண்ணுது. So the hypothalamus control the body temperature. So body நமக்கு வந்து வெளியில ரொம்ப கோல்டா இருந்துச்சுனாலும் நம்ம உடம்பு வந்து 37 டிகிரியை மெயின்டைன் பண்ணி வைக்கும். வெளியில ரொம்ப ஹாட்டா இருந்தாலும் 37 டிகிரி மெயின்டைன் பண்ணி வைக்கும். ஃபீவரா இருக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது இப்ப பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கு, ஃபீவர் அப்படின்னா வந்து இந்த ஹைப்போதலாமஸ் தான் என்ன பண்ணும், உடனே பாடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நமக்கு 37 அப்படின்றது வந்து 40-42 ஹை டெம்பரேச்சர் ஆகும். அந்த டெம்பரேச்சர்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், உடல்ல இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ற மெயின் ஆர்கன் வந்து ஹைப்போதலாமஸ். ஓகே, அண்ட் அர்ஜ் ஃபார் ஈட்டிங், ட்ரிங்கிங், பசிக்குது சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஃபீலிங் வருதுல, அதுக்கு காரணம் ஹைப்போதலாமஸ். தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஃபீலிங் வருது இல்லையா, இதுக்கு காரணம் ஹைப்போதலாமஸ். ஓகே, and it also contains several groups of neurosecretory cells. இதுல நிறைய செல்ஸ் இருக்குப்பா இந்த ஹைப்போதலாமஸ். சோ அது பாத்தீங்கன்னா நிறைய வகையான ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. என்னென்ன ஹார்மோன் பாத்தீங்கன்னா, தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன், டோபமைன், growth hormone releasing hormone, stomatostatin, gonadotropin releasing hormone, corticotropin releasing hormone, oxytocin, vasopressin. ஸோ இந்த மாதிரி இந்த செக்ஸ் ஹார்மோன், இந்த நிறைய ஹார்மோன்ஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணும். அது போய் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸை செய்யும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஹைப்போதலாமஸ் உடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹைப்போதலாமஸ் இஸ் த சென்டர் ஃபார் அர்ஜ், ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாப்பிட்றோம், எல்லாம் பசிக்குது, சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சோன்னா போதும் போதும் எனக்கு போதும், இதுக்கு மேல வேணாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த போதும் அப்படின்ற ஃபீலிங் எப்படி வருது, போதும் வயிறு நிரம்பிடுச்சு அப்படின்ற ஃபீலிங் எப்படி வருதுன்னா, that is controlled by hypothalamus. Okay, so this is called as a site of satiety center அப்படின்னு சொல்லி சொல்றோம். satiety நமக்கு போதும் அப்படின்ற சாட்டிஸ்பாக்சன், எல்லாத்தையுமே நிறைய விஷயங்களை ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம் போதும், ரொம்ப அழுதுட்டோம் போதும், ரொம்ப சாப்பிட்டுட்டோம் போதும், ரொம்ப கண்ட்ரோல்
இந்த கண்ட்ரோல் பண்றது, இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது, ஆர்கனுடைய இந்த இந்த எக்ஸஸ் இதை கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் சென்டர் வந்து ஹைப்போதலாமஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ நாம ஃபோர் பிரெயினுடைய செரிப்ரம், தலாமஸ், எபிதலாமஸ், ஹைப்போதலாமஸ் பார்த்துட்டோம். ரைட். ஸோ இன்னொரு ரீஜன் இருக்கு ஃபோர் பிரெயின்ல, அதுதான் வந்து லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லிம்பிக் சிஸ்டம் இது எங்க இருக்குன்னா செரிப்ரம் உடைய உள் பகுதியில இருக்கு. ஸோ இந்த கிளிப்பிங்க பாருங்க, உள்ள அப்படியே ஒரு சி ஷேப்ல ஒரு ரீஜன் இருக்கும், ஒரு சி ஷேப்ல ஒரு ரீஜன் இருக்கும். இதுல நிறைய குட்டி குட்டியான ரீஜியன்ஸ் இருக்கும். ஓகேவா? இதை மொத்தத்தையும் சேர்ந்துதான் நம்ம என்ன சொல்றோம், லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். So the inner part of the cerebral hemisphere constitute the limbic system. The limbic system is called the emotional brain. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடியில இருக்கக்கூடிய எல்லா எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்றது, அழுகை, துக்கம், செக்ஸ், லவ், ஓகே, அண்ட் துரோகம், இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற ரீஜன் எங்க இருக்கு, லிம்பிக் சிஸ்டம். ரைட். ஸோ இந்த லிம்பிக் சிஸ்டம்ல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றத ஒன்னு ஒன்னா நம்ம பார்க்கலாம். So the main components are olfactory bulbs. Olfactory bulbs. So இங்க பாருங்க, இந்த green கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து லிம்பிக் சிஸ்டம். அது ஒரு C ஷேப்ல இருக்கு. ஓகே, olfactory bulbs அப்படின்றது நம்ம கண்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் அப்படி கொண்டு வர ஏரியா. Then cingulate gyrus, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரீஜனை நாம cingulate gyrus அப்படின்னு சொல்றோம். அமிக்டலா, அமிக்டலா அப்படின்றது இந்த எல்லோ கலர் ரீஜனை அமிக்டலா அப்படின்னு சொல்றோம். ஹிப்போகேம்பஸ், இந்த ரீஜனை ஹிப்போகேம்பஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் மேமிலரி பாடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீஜன்ஸ் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து லிம்பிக் சிஸ்டம். So this limbic system is the primary region for the regulation of pleasure, pain, வலிக்கிறது, நம்ம கோபப்படுறது, பயப்படுறது, செக்ஷுவல் ஃபீலிங், நம்ம அன்பா இருக்கிறது மத்தவங்க மேல, இது எல்லாமே வந்து இந்த ஏரியால இருக்கக்கூடிய இந்த நியூரான்ஸ் இது எல்லாமே தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஹிப்போகாம்பஸ் அண்ட் அமிக்டலா, ஹிப்போகாம்பஸ் அண்ட் அமிக்டலா இந்த ரெண்டு ரீஜன் பார்த்தோம்ல. ஸோ தே பிளே எ மேஜர் ரோல் இன் மெமரி. ஸோ நிறைய விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கிறது. யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மள ஏற்கனவே எங்கேயாவது பார்த்திருப்போம். ஸோ அவங்கள பார்த்துட்டு நம்ம இவங்களை எங்கேயும் பார்த்திருக்கோமே நம்ம 2-3 முறை யோசிப்போம் இல்லையா. ஸோ யோசிக்கும் போது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும் இல்லையா. ஸோ அந்த விஷயங்களை எல்லாமே ரீகலெக்ட் பண்ணி கொடுக்குற இந்த ஏரியாஸ் எல்லாமே ஹிப்போ கேம்பஸ் அண்ட் அமிக்டலா. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து லிம்பிக் சிஸ்டம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மிட் பிரெயின், நடுமூளை. ஓகே, ஸோ மிட் பிரெயின் இந்த ரியல் இமேஜ்ல நம்ம எங்க பார்க்க போறோம், மிட் பிரெயின். this region is called as the mid brain. இந்த பகுதி மட்டும் தான், ரொம்ப சின்ன ஏரியா தான், ஆனா உள்ள நிறைய டீப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு மிட் பிரெயின்ல. ஓகே, ரைட். So பாப்போம், the midbrain is located between the thalamus, hypothalamus of the forebrain and pons of the hindbrain. So மேல இருக்க forebrainனும் கீழ இருக்க hindbrainக்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து midbrain. So இதுல ஒரு canal இருக்கு. There is a canal in this region. A canal called cerebral aqueduct. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு, ஒரு canal. அதோட பேர் வந்து cerebral aqueduct that passes through the midbrain. ரொம்ப சின்னதா ஒரு கேப் தான், சின்னதா தான் இருக்கும். இதுக்கு பேரு cerebral aqueduct. midbrain வழியா அது பாஸ் ஆகும். Okay, the dorsal portion of the midbrain consists of 4 round swelling lobes. They are called corpora quadrigemina. Corpora quadrigemina, this is important. இப்போ நம்மளுடைய நடு மூளையில ரவுண்டா ஒரு 4 பல்ப் மாதிரி ஒரு பகுதி இருக்குப்பா. ஓகே, குண்டா இருக்கு. So this is called corpora quadrigemina. இதோட ஃபங்க்ஷன் என்ன, ரிஃப்ளெக்ஸ் சென்டர் ஃபார் விஷன் அண்ட் ஹியரிங். ஸோ நம்மளுடைய விஷனுக்கும் நம்மளுடைய கேட்கறதுக்கும் இது வந்து ரிஃப்ளெக்ஸ் சென்டர், டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஏரியா. ஓகே, ரைட். ஸோ ஒரிஜினலான ஒரு பிரெயினுடைய டிசெக்ஷன் நம்ம இங்க பார்க்கிறோம். ஓகே, பிரெயினுடைய ஹியூமன் பிரெயினுடைய டிசெக்ஷன். ஸோ என்ன பண்றாங்க, அந்த பிரெயினை வந்து ஓபன் பண்றாங்க. சென்டர் பகுதி தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மிட் பிரெயின். ஸோ மிட் பிரெயினுக்கு உள்ள பாத்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு 4 பல்ப் மாதிரி சின்ன ஏரியா இருக்கு. திஸ் இஸ் கால்ட் corpora quadrigemina.
இது வந்து முன்னாடி பகுதி ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டத்தையும் சுப்பீரியர் அப்படின்னு சொல்றோம், பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டத்தையும் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னது, நம்மளுடைய விஷன் பாக்குறதையும் கேட்கறதையும் ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ற இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை செய்யறது வந்து மிட் பிரெயின். ஓகே ரைட். அண்ட் தேர்ட் ரீஜன் இஸ் தி ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயின் அப்படின்னா பின் மூளை. ஸோ இங்க இருக்கக்கூடிய இது எல்லாமே நம்ம ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஹைண்ட் பிரெயின். ஓகே ரைட். ஸோ ஹைண்ட் பிரெயின்ல என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல 3 இம்பார்ட்டன்ட் ரீஜன் இருக்கு. The first one is pons. ஓகே pons. இந்த pons உடைய ஃபுல் பேர் பார்த்தோம்னா pons veroli அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் நேம் pons veroli. The first region. Second region is cerebellum. சிறுமூளை அப்படின்னு சொல்லுவோம். cerebellum இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, இதுதான் cerebellum. And the third one is medulla oblongata. பின்னாடி இருக்கக்கூடியது medulla oblongata. இது மூணும் சேர்ந்தது தான் என்னது, hind brain, பின் மூளை. Okay, so the first வந்து pons. The pons lies in front of the cerebellum between the midbrain and the medulla oblongata. So இந்த இமேஜை பாருங்க, இந்த இடம் தான் pons அப்படின்னு சொல்றோம். So the pons lie in front of the cerebellum. cerebellumக்கு நேரா இருக்கு, எதற்கு நடுவுல இருக்கு, மிட் பிரெயினுக்கும் medulla oblongataக்கும் நடுவுல இருக்கு. Okay, so nerve fiber bridge between two cerebral hemisphere connect with the medulla oblongata with the other region. இப்ப பாருங்க, இப்போ ரெண்டு cerebral hemisphere இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ cerebral hemisphereல இருந்து நிறைய வரக்கூடிய இந்த nerve fibers, ஸோ இந்த மெடுல்லா ஆப்லங்கேட்டா அப்படின்ற இந்த தண்டு பகுதியில இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒரு சென்டர் ரீஜன் தான் வந்து இந்த பான்ஸ். மேல செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ல இருந்து வரக்கூடிய நர்வ் ஃபைபர்ஸ் மெடுல்லா ஆப்லங்கேட்டாவோட சேர்க்கிறது, அந்த ரூட், அந்த மேஜர் ரூட் வந்து பான்ஸ். ஓகே, இந்த பான்ஸ்ல இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்னன்னா, ஸோ நம்ம இந்த மெடுல்லா ஆப்லங்கேட்டான்னு சொல்றோம் இல்லையா, இந்த ரீஜன், திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரீஜன் ஃபார் அவர் ரெஸ்பிரேஷன். நம்மளுடைய லங்ஸ் உடைய கண்ட்ரோல் எல்லாமே பண்றது வந்து மெடுல்லா ஆப்லங்கேட்டா. இந்த மெடுல்லா ஆப்லங்கேட்டாக்கு மேல தானே இந்த பான்ஸ் இருக்கு. ஸோ some of the respiratory nuclei are found in the pons. ஸோ ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான சில nerves, அந்த கண்ட்ரோல் வந்து பான்ஸ்லயுமே இருக்கு. ஸோ along with the medulla oblongata இது நம்மளுடைய ரெஸ்பிரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ ஹைண்ட் பிரெயின் உடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பான்ஸ். ரைட். செகண்ட் பார்ட் என்னது, cerebellum, பின் மூளை. இந்த பின்னாடி இந்த கொண்ட மாதிரி இருக்கு பாருங்க, திஸ் இஸ் கால்ட் cerebellum. ஸோ cerebellum is the second largest part of the brain. ஸோ நமக்கே தெரியும் இதோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கும் போதே செரிப்ரம் அப்படின்னு தான் வந்து பெருசா இருக்கு, தென் அடுத்து இருக்கிறது வந்து இந்த cerebellum. திஸ் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின். அண்ட் இதுலயுமே பாத்தீங்கன்னா வந்து நிறைய அப்படி சுருக்கமா இருக்கு, தெரியுதா இந்த பிக்சர்ல, அப்படியே சுருங்கி இருக்கு, நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கு. திஸ் இஸ் கால்ட் கன்வல்யூஷன். ஓகே, திஸ் ஹாஸ் அ வெரி கன்வல்யூட்டட் சர்ஃபேஸ். ஏன் இப்படி இருக்கு, பிகாஸ் நிறைய நியூரான்ஸ் அந்த இடத்துல அகாமடேட் பண்ணும், சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும், அதனாலதான். So in order to provide the additional space for many more neurons. Okay, cerebellum. Then cerebrumல எப்படி ரெண்டு லேயர் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட், அதே மாதிரி cerebellumலயும் ரெண்டு இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. It consists of two cerebellar hemisphere. ரெண்டு இருக்கு இந்த பிக்சர்ல பாருங்க, ரைட் அண்ட் லெஃப்ட்னு ரெண்டு இருக்கு. அது ரெண்டத்தையும் நடுவுல கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரீஜன் இருக்கு. இந்த ரீஜனுடைய பேரு வெர்மிஸ். Okay, VRMIS, vermis. Right. இந்த cerebellum உடைய ஃபங்க்ஷன் என்னப்பா அப்படின்னா, it is the important region for controlling and coordinating muscular movement and body equilibrium. ஸோ நம்ம அப்படியே இப்படி நடக்கிறோம், கை காலெல்லாம் ஸ்லிப் ஆகாம படிக்கட்டுல ஏறுறோம், லைக் ஸ்லைடிங் பண்றோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யறோம் இல்லையா. ஸோ நம்ம நடக்கும் போது, உட்காரும் போது பாடி வந்து அப்படியே மெயின்டைன் ஆகி திருப்பி அது நேரா தலை மேல இருக்கு, காலு கீழே இருக்கு, இரெக்டா நிக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த பாடி ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்றது, நம்மளுடைய மசில் மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது வந்து cerebellum. ஸோ அதனாலதான் வந்து cerebellum எங்க இருக்கும், இங்க பின்னாடி இருக்கும். இந்த இடத்துல யாராவது பின்னாடி அடிச்சாங்கன்னா சில சமயம் வந்து
அவங்களுக்கு வந்து டேமேஜ் ஆயிடும் அந்த பகுதி. ஸோ செரிபெல்லம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்னன்னா அவங்களுக்கு வந்து கை கால் எல்லாம் விளங்காம போயிடும். லைக் மசில் கண்ட்ரோல் எல்லாமே வந்து நிறைய சமயத்துல இருக்காது. ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி நடக்கும். அதனால ஹெல்மெட் உடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே அதனாலதான் இந்த மாதிரி சாஃப்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்றது. ஓகே, ஸோ வாலண்டரி மசில் கண்ட்ரோல் எல்லாமே போயிடும் யாருக்காவது இந்த செரிபெல்லம்ல அடிபட்டுச்சுன்னா. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ரைட். தென் அதுக்கு கீழே செரிபெல்லம்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம என்ன சொல்றோம்னா வந்து மெடுல்லா ஆப்லங்கேட்டா. திஸ் இஸ் மெடுல்லா ஆப்லங்கேட்டா. So medulla oblongata connects the spinal cord with the various parts of the brain. So நமக்கு தெரியுது இந்த பிக்சர்ல பாருங்க. So இந்த brain உடைய இந்த end பகுதி வந்து medulla oblongata. அதற்கு கீழே இருக்கிறது வந்து spinal cord. So spinal cordயும் brainயையும் connect பண்ணக்கூடிய அந்த end பகுதி தான் வந்து medulla oblongata. So it receives and integrates signal from the spinal cord and send it to the cerebellum and thalamus. ஸோ மூளை கொடுக்கக்கூடிய சிக்னலை ஸ்பைனல் கார்டு வழியா ஆர்கனுக்கு கொடுக்கறதோ, ஆர்கன்ல இருந்து ஸ்பைனல் கார்டு வழியா மேல வரக்கூடிய சிக்னலை ப்ராசஸ் பண்றதுக்காக செரிபெல்லம்க்கு அனுப்புற விஷயங்களை செரிபெல்லம்க்கும் அண்ட் தலாமஸ்க்கு போக வேண்டிய விஷயங்களை தலாமஸ்க்கும் இப்படி பிரிச்சு அனுப்புற வேலையை வந்து செய்யறது வந்து மெடுல்லா ஆப்லங்கேட்டா. ஓகே, and it contains vital centers for cardiovascular reflexes, நம்ம ஹார்ட் பீட் இந்த மாதிரியான விஷயங்களையும், ரெஸ்பிரேஷன், gastrointestinal secretions, டைஜஷனுக்கு தேவையான இந்த செக்ரீஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து மெடுல்லா ஆப்லங்கேட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ரைட்? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஹைண்ட் பிரெயின் பார்த்துட்டோம். 3 பார்ட்ஸ் ஆஃப் தி பிரெயின். ஓகே, ஸோ இந்த பிரெயின் வந்து ஸ்பைனல் கார்டு கூட கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல நமக்கு இன்னொரு சின்ன ஒரு பார்ட் இருக்கு. அதுதான் வந்து பிரெயின் ஸ்டெம். இங்க பாருங்க, இப்போ இது வந்து பிரெயின், செரிப்ரம், இது செரிபெல்லம். ரைட்? இது வந்து நம்ம மெடுல்லா ஆப்லங்கேட்டான்னு இந்த இடத்துல பார்த்தோம். இது அப்படியே இறங்கி வர ரீஜனை தான் நம்ம பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பிரெயினுடைய அந்த வெரி 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 மோஸ்ட் எண்ட் பகுதி. ஸோ இது எங்க போய் கனெக்ட் பண்ணுது? இட் கனெக்ட்ஸ் டு தி ஸ்பைனல் கார்ட். ரைட்? ஸோ இந்த பிரெயின் ஸ்டெம்ல என்ன இருக்கு அப்படின்னா மிட் பிரெயின். இந்த பிரெயின் ஸ்டெம்ல என்ன இருக்கு? மிட் பிரெயின், பான்ஸ், மெடுல்லா ஆப்லங்கேட்டா. இது மூணும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்றோம்? பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்றோம். பின்னாடில இருந்து வருது இல்லையா, ஸோ இந்த மூணும் சேர்ந்தது வந்து பிரெயின் ஸ்டெம். ஸோ த பிரெயின் ஸ்டெம் ஃபார்ம் த கனெக்ஷன் பிட்வீன் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் இணைக்கக்கூடிய வேலை செய்யறது வந்து பிரெயின் ஸ்டெம். பிரெயின் ஸ்டெம்ல இருக்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் ரீஜன் வந்து மிட் பிரெயினுடைய கொஞ்சம் பகுதி, ஏன்னா அது உள்ள இருந்து வர்றது இல்லையா, அது பான்ஸ், மெடுல்லா ஆப்லங்கேட்டா, ஹைண்ட் பிரெயினுடைய இந்த ரீஜன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பார்ட்ஸ் ஆஃப் தி பிரெயின். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஒரு குவிக் ரீகால் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ பாருங்க, நம்ம பிரெயினை 3 ரீஜன்ஸா பிரிக்கிறோம். ஓகே, 3 ரீஜனா பிரிக்கிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ரீஜன் இஸ் கால்ட் ஃபோர் பிரெயின். செகண்ட் வந்து என்னது? மிட் பிரெயின். மூணாவது பின்னாடி இருக்கிறது வந்து ஹைண்ட் பிரெயின். ஃபோர் பிரெயின். ஃபோர் பிரெயின்ல என்னென்ன இருக்கு? ஃபோர் பிரெயின்ல செரிப்ரம், எபிதலாமஸ், தலாமஸ், ஹைபோதலாமஸ். ஓகே, இதெல்லாம் சேர்ந்தது ஃபோர் பிரெயின் அப்படின்னு சொல்றோம். இதுல எபிதலாமஸ், தலாமஸ், ஹைபோதலாமஸ் இந்த மூணுத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? டயன்செஃபலான் அப்படின்னு சொல்றோம். டயன்செஃபலான். ஓகே, அண்ட் இந்த ஃபோர் பிரெயின் உடைய உள்பகுதி, அதாவது செரிப்ரம்க்கு உள்ள இன்னொரு சி ஷேப்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதோடைய பேர் வந்து லிம்பிக் சிஸ்டம். லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். ஸோ மிட் பிரெயின் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மிட் பிரெயின் வந்து ஒரு சின்ன ஒரு ரீஜன் தான். தென் ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயின்ல என்ன இருக்கு? ஹைண்ட் பிரெயின்ல 3 பகுதி இருக்கு. பான்ஸ், செரிபெல்லம், மெடுல்லா ஆப்லங்கேட்டா. மெடுல்லா ஆப்லங்கேட்டா. இது மூணும் சேர்ந்தது ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் இது மிட் பிரெயின் உடைய கொஞ்சம் பகுதியும் ஹைண்ட் பிரெயின் உடைய இந்த எல்லா பகுதியும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? இட் ஃபார்ம்ஸ் தி பிரெயின் ஸ்டெம். பிரெயின் ஸ்டெம். பிரெயின் ஸ்டெம் அப்படியே கண்டினியூ ஆகி எங்க போய் முடியுது? ஸ்பைனல் கார்ட்ல போய் முடியுது.
Understand? So this is the overall different parts of the brain. Okay. Right. Now, இந்த பிரெயினுக்கு உள்ள பாத்தீங்கன்னா வந்து வென்ட்ரிகல்ஸ் அப்படின்ற சில சர்ஃபேசஸ் இருக்கு. வென்ட்ரிகல்ஸ் அப்படின்னா பள்ளம். பள்ளம் இப்போ ரெண்டு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு மலை இருக்கு. ஓகே, நடுவுல வந்து இந்த தண்ணி ஓடுறதுக்காக அங்க கேப்ஸ் மாதிரி பள்ளம் மாதிரி இருக்கும் இல்லையா? இதுதான் சின்ன சின்ன பள்ளங்கள் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் வென்ட்ரிகல்ஸ். ஸோ இந்த வென்ட்ரிகல்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த ரீஜியன் வேர் சிஎஸ்எஃப் இஸ் ஃபார்ம்ட். செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சிஎஸ்எஃப். ஸோ அது ப்ரொடக்ஷன் ஆகுறது, அது வந்து சர்க்குலேஷன் நடக்கிறது, அது எல்லாமே வந்து இந்த வென்ட்ரிகல்ஸ் தான் நடக்குது. ஓகே, ஸோ த பிரெயின் ஹேஸ் 4 ஹாலோ ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேசஸ். ஹாலோன்னா என்னப்பா, நல்ல நல்ல குழியான ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை தான் நம்ம வென்ட்ரிகல்னு சொன்னோம். அது எம்டியா இல்லை, அதுக்குள்ள ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அந்த ஃப்ளூயிட் தான் சிஎஸ்எஃப். ஓகே, அண்ட் இந்த ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா, இட் லுக்ஸ் லைக் எ சி ஷேப். இங்க பாருங்க, சி ஷேப்ல எப்படி இருக்கு, சி ஷேப்ல எப்படி இருக்கு இந்த ஸ்பேஸ். இந்த பிரெயின்ல சி ஷேப்ல இப்படி வந்துட்டு அது அப்படியே ஒரு கனெக்ஷன் வழியா அப்படியே ஸ்பைனல் கார்ட்லயும் அந்த கேப் வந்து உள்ள வருது. அதாவது இங்கதான் வந்து சிஎஸ்எஃப் உருவாகுது. அந்த சிஎஸ்எஃப் வந்து பிரெயின் ஃபுல்லா இந்த ரீஜன் எல்லாம் அப்படியே சர்க்குலேட் பண்ணிட்டு அப்படியே இறங்கி ஸ்பைனல் கார்ட்லயுமே வருது. இதுதான் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, சி ஷேப்ல இருக்கிறதுக்கான காரணம். சோ இப்போ வந்து நமக்கு ரெண்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியர்னு பார்த்தோம் இல்லையா, ரெண்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியர்லும் இது இருக்கும். அதனாலதான் இங்க பாருங்க, இங்க ஒரு சி ஷேப் தெரியுது, இங்க ஒரு சி ஷேப் தெரியுது. அது ரெண்டும் காமனா கனெக்ட் ஆகி இந்த ஒரு ரீஜன்ல வந்துட்டு அது அப்படியே கீழே ஸ்பைனல் கார்ட்ல இறக்கி போகுது. ஓகே, ரைட். சோ மூவிங் ஆன் டு த ventricles. The C-shaped space found inside each cerebral hemisphere form the lateral ventricle. So இதுக்கு நாம பேர் வைக்கிறோம். ஓகே, ரெண்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியர்லயும் ஒவ்வொரு வென்ட்ரிக்கல் இருக்கு. ரெண்டு சைட்லயும் ரெண்டு இருக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்றோம், the first this is called lateral ventricle. அதாவது this is the right lateral ventricle, this is the left lateral ventricle. ரெண்டு சைடு இருக்கு. ஓகே, lateral ventricle 1 and 2. So இதுக்கு நம்ம பேர் வச்சிட்டோம். 1 lateral ventricle 1, lateral ventricle 2. They are separated by a thin membrane called septum pellucidum. Septum pellucidum அப்படின்ற ஒரு thin layer வந்து அதை செப்பரேட் பண்ணுது இந்த இடத்துல. ஓகே, தென் இந்த ரெண்டு lateral ventricleம் ரெண்டு ஒன்னா சேர்ந்து, இது ரெண்டு ஒன்னா சேர்ந்து இங்க பாருங்க. சோ இது ஒரு lateral ventricle, இது ஒரு lateral ventricle, இது ரெண்டும் two lateral ventricle. இது நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், septum pellucidum அப்படின்னு சொல்றோம். இந்த lateral ventricle ரெண்டும் அப்படியே இறங்கி கீழே வருது. Each lateral ventricle communicates with the narrow third ventricle in the diencephalon through an opening. So இது ரெண்டும் இறங்கி இன்னொரு ரீஜன்ல இங்க ஒரு பள்ளமா வருது. This is called as third ventricle. அங்க இன்னொரு கேப். Okay, this is called as third ventricle. ஓகே, சோ இது ரெண்டும் மீட் பண்ணி தேர்ட் வென்ட்ரிக்கல் கூட இறங்கி வருது இல்லையா, இந்த ரீஜனை நம்ம என்ன சொல்றோம்னா வந்து இன்டர் வென்ட்ரிகுலார் ஃபிராமன். ஃபிராமன் அப்படின்னா ஹோல், ஒரு கேப். சோ ரெண்டு வென்ட்ரிகுலும் சேர்ந்து வர அந்த ஒரு ரீஜனை நம்ம இன்டர் வென்ட்ரிகுலார் ஃபிராமன் இல்லைன்னா ஃபிராமன் ஆஃப் மான்ட்ரோ அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ திஸ் இஸ் கால்ட் தேர்ட் வென்ட்ரிக்கல். இந்த தேர்ட் வென்ட்ரிக்கல் இஸ் கண்டினியூஸ் வித் ஃபோர்த் வென்ட்ரிக்கல் இன் த ஹைண்ட் பிரெயின். இந்த தேர்ட் வென்ட்ரிக்கல் அப்படியே இறங்கி வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ், ஒரு பள்ளம் இங்க வந்து முடியுது. இது வந்து ஃபோர்த் வென்ட்ரிக்கல். ஃபோர்த் வென்ட்ரிக்கல். ஓகே, த்ரூ aqueduct of Sylvius. இது வந்து இங்க வரக்கூடிய அந்த ரீஜன் இருக்கு இல்லையா, தேர்ட் வென்ட்ரிக்கல் ஃபோர்த் வென்ட்ரிக்கல் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ், அதை நாம செரிப்ரல் aqueduct அப்படின்னு சொல்றோம். சோ இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா எப்படி தெரியும், சைட்ல பார்த்தா எப்படி தெரியும். சைட்ல பாருங்க, இப்படி சைட்ல பார்த்தா இது ஒரு வென்ட்ரிக்கல், இதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு வென்ட்ரிக்கல் இருக்கு, அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தேர்ட் வென்ட்ரிக்கல், இங்க ஃபோர்த் வென்ட்ரிக்கல் இருக்கு, அது அப்படியே இறங்கி வந்து ஸ்பைனல் கார்ட்ல போகுது. சோ இதுதான் வந்து வென்ட்ரிக்கல்ஸ். மொத்தம் எத்தனை வென்ட்ரிக்கல்ஸ் இருக்கு நம்மளுடைய பிரெயின்ல? 4 வென்ட்ரிக்கல்ஸ் இருக்கு. ஆல்ரைட். சோ இந்த வென்ட்ரிக்கல்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், எதுக்கு அந்த கேப் இருக்கு அப்படின்னா, as I said, சிஎஸ்எஃப் அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஆகுது. சோ இந்த வென்ட்ரிக்கல்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து கோராய்டு பிளெக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கோராய்ட் பிளெக்சஸ் நான் ஆல்ரெடி சொன்ன, பிளெக்சஸ் அப்படின்னா என்னது, நெட்வொர்க்.
எங்க நெட்வொர்க் மாதிரி இருக்க உடம்புல அது எல்லாத்தையுமே நம்ம பிளெக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த வென்ட்ரிகல்ஸ்ல நிறைய நெட்வொர்க் ஆஃப் கேபிலரிஸ், நிறைய குச்சு 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 குச்சான்னு என்ன இருக்கும், பிளட் வெசல்ஸ் இருக்குப்பா. ஓகே, பிளட் வெசல்ஸ் இருக்கு, ஸ்மால் பிளட் வெசல்ஸ் இந்த ரூஃப் ஆஃப் தி வென்ட்ரிக்கல் கீழே இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா சிஎஸ்எஃப், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்ற லிக்விட நம்மளுடைய பிளட்ல இருந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ பிளட் வந்து உடம்பு ஃபுல்லா சர்க்குலேட் ஆகுதா, பிரெயினுக்கும் போதான். ஸோ பிரெயின்ல இந்த இடத்துல வரக்கூடிய பிளட்ல இருந்து இந்த ஆர்பிசிஸ் அதெல்லாம் ஒதுக்கிட்டு சில லிக்விடை மட்டும் அதை ரீடைன் பண்ணி ஆட் ஆன் பண்ணி ஒரு லிக்விடை ப்ரொடக்ஷன் பண்ணுது. அதுதான் வந்து சிஎஸ்எஃப். ஓகே, ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்றது வந்து இங்க இருக்கக்கூடிய குட்டி 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 மைன்யூட் பிளட் கேபிலரிஸ். அது வந்து இந்த இடத்துல கீழே இருக்கும் மைன்யூட் பிளட் கேபிலரிஸ், இந்த ஃப்ளோர்ல இருக்கும். ஓகே, ஸோ தே ஆர் கால்ட் அஸ் கோராய்ட் பிளெக்சஸ். ஸோ இந்த கோராய்ட் பிளெக்சஸ் என்ன பண்ணுது, அங்க இருந்து சிஎஸ்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணி உள்ள ரிலீஸ் பண்ணிடுது. அது அங்க இருக்கக்கூடிய இந்த வென்ட்ரிகல்ஸ் அப்படின்ற கேப்ல சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரைட், ஓகே. ஸோ இப்போ இந்த பிக்சரை பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க. இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது தான் சிஎஸ்எஃப். ஓகே, இந்த வென்ட்ரிகல்ஸ்குள்ள இந்த சென்டர்ல உருவாகக்கூடிய இந்த சிஎஸ்எஃப் அப்படியே ஃபில் ஆகி எங்க போகுது, ஸ்பைனல் கார்டு கீழே போகுது, இந்த பிரெயினுடைய இந்த பார்ட்டை கவர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் பிரெயினுடைய உள்பகுதி எல்லாத்தையுமே எது கவர் பண்ணுது, சிஎஸ்எஃப் அப்படின்ற ஃப்ளூயிட் கவர் பண்ணுது. அது எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுற இடம் எது, இந்த சென்டர் பார்ட், இந்த வென்ட்ரிகல்ஸ்ல தான் அது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, what is the function of the CSF? What is the function of the CSF? So the CSF provides buoyancy to the central nervous system structure. Buoyancy na enadhu ஒரு சப்போர்ட் மாதிரி. நல்லா இப்போ இந்த வந்து ஸ்கல்லுக்கு கீழே பிரெயின் இருக்கு, பிரெயின் வந்து அப்படியே டைரக்டா இல்ல, சிஎஸ்எஃப் அப்படின்ற ஃப்ளூயிட்ல அப்படியே மெதந்துட்டு இருக்கு. ஓகே, நல்லா அப்படியே மெதந்துட்டு இருக்கு, அது buoyancy. It acts as a shock absorber for the brain and the spinal cord. நமக்கு ஏதாவது அடிபட்டுச்சு இல்லைன்னா டக்குன்னு யாராவது பின்னாடி தலையில தட்டிடுறாங்க அப்படின்னா உடனே நமக்கு பெரிய ஆபத்தெல்லாம் வந்துடாது இல்லையா, உடனே வந்துடாது. ஏன்னா இந்த மாதிரி மைல்டு ஷாக் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்றது வந்து சிஎஸ்எஃப் தான். ஓகே, போத் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு, இது ஞாபகம் வச்சுக்கணும். பிரெயினை சுத்தி மட்டும் சிஎஸ்எஃப் இல்லப்பா, ஸ்பைனல் கார்டை சுத்தியுமே இருக்கு. ஓகே, இட் நரிஷஸ் த பிரெயின் செல், பிரெயின் செல்க்கு தேவையான நியூட்ரியன்ஸை கொடுக்குது, அதுக்கு தேவையான ஃபுட் கொடுக்குது, ஆக்சிஜனை கொடுக்குது, அங்க இருக்கக்கூடிய மெட்டபாலிக் வேஸ்டஸை ரிமூவ் பண்ணுது. ஓகே, அண்ட் இட் மெயின்டைன்ஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்சைட் தி கிரேனியல் வெசல்ஸ். ஸோ பிரெயின்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிரேனியல் வெசல்ஸ்ல கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஏன்னா ஹை பிளட் ப்ரெஷர் மாதிரி ஹை கிரேனியல் ப்ரெஷர் ஆடும், அந்த வெசல்ஸ் எல்லாம் வெடிஞ்சிடும். ஓகே, ஸோ அது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதெல்லாமே மெயின்டைன் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றது வந்து சிஎஸ்எஃப். ஓகே, இது வரைக்கும் நாம சென்ட்ரல் நியூரல் சிஸ்டத்துடைய பிரெயின் மாஸ்டர் ஆர்கனை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைனல் கார்ட், அதனுடைய கண்டினியூவேஷன் வந்து ஸ்பைனல் கார்ட். ரைட், so what is a spinal cord? The spinal cord is a long, slender, cylindrical nervous tissue. ஸோ பிரெயின்ல இருந்து வரக்கூடிய அந்த நர்வ்ஸ் டிஷ்யூஸ், அந்த நர்வஸ் டிஷ்யூஸ் எல்லாமே அப்படியே இறங்கி எங்க வருது, ஸ்பைனல் கார்ட்ல தான் வருது. ஸ்பைனல் கார்ட் வந்து சிலிண்ட்ரிக்கலா இருக்கு, அப்படியே உருளை மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இமேஜை பாருங்க. பிரெயின், இது வந்து பிரெயின் ஸ்டெம், மெடுலா ஆப்லிங்கேட்டா பிரெயின் ஸ்டெம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்க இருந்து ஸ்பைனல் கார்டு இந்த எல்லோ கலர்ல அப்படியே ஸ்பைனல் கார்டு வந்து கீழே வரைக்கும் வருது. ஓகே, ஸோ இந்த ஸ்பைனல் கார்டு இதோட ஷேப் பாருங்க, நல்ல உருளையா இருக்கு இல்லையா. ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் கால்ட் அஸ் cylindrical tissues, cylindrical. Okay, it is protected by vertebral column. So brain எப்படி skull protect பண்ணுதோ அதே மாதிரி spinal cord எது protect பண்ணுது, vertebral column, இந்த முதுகு தண்டு, இந்த எலும்புகள் தான் வந்து protect பண்ணுது. And it is surrounded by 3 membranes. என்ன 3 membranes? brain உடைய 3 meninges என்னது, dura mater, pia mater, அரக்னாய்ட் மேட்டர்னு பார்த்தோம் இல்லையா. பிரெயினை சுத்தி 3 கவரிங், அதே 3 கவரிங் என்ன ஆகுது, பிரெயின்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த 3 கவரிங் அப்படியே கண்டினியூ ஆகி ஸ்பைனல் கார்டையுமே வந்து அப்படியே சூப்பரா கவர் பண்ணுது. ஓகே, ஸ்பைனல் கார்ட் extends from the brain stem into the vertebral canal of the vertebral column up to first or the second lumbar vertebra. So lumbar vertebra னா இங்கதான் L1 L2 அப்படின்றது இந்த lumbar vertebra. ஸோ ஸ்பைனல் கார்டு வந்து இது வரைக்கும் அப்படியே மேல இருந்து கீழே இறங்கி வருது. ஓகே, ரைட்.
சோ இந்த லம்பார் வெர்டிப்ரா வரைக்கும் வருது இல்லையா, அதன் பிறகு பாத்தீங்கன்னா வந்து ஸ்பைனல் கார்ட் பிரான்ச்சஸா இல்லாம திக்கா ஒரு இடத்துல அப்படியே சேர்ந்துடுது. The thick bundle of elongated nerve roots within the lower vertebral canal is called cauda equina or horse tail. Very important இது. இங்க பாருங்க, இப்போ இந்த உள்ள vertebral அந்த முதுகு தண்டு இந்த எலும்புகள் வழியா ஸ்பைனல் கார்டு வந்து இப்படி இப்படி மற்ற ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் போகுது. மேல இருந்து கழுத்துல இருந்து கீழே வரைக்கும், எது வரைக்கும் L1 இல்லைன்னா L2 வரைக்கும் வருது, லம்பார் வெர்டிப்ரா வரைக்கும் வருது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த சாக்ரல் ரீஜன்ல வந்து ரொம்ப பெருசா தனித்தனியா பிரியறதுல அப்படியே வந்து ஒரு கேபிள் மாதிரி சேர்ந்து இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, இதுதான் ஒரு பிக் நெட்வொர்க் ஆஃப் கேபிள்ஸ் மாதிரி சேர்ந்து இருக்கு. இதோட பேரு வந்து கவுடா ஈக்வினா இல்லனா வந்து ஹார்ஸ் டெயில் அப்படின்னு சொல்றோம். குதிரை வால் மாதிரி இருக்கிறதுனால ஹார்ஸ் டெயில். ஓகே ரைட். சோ இந்த பிக்சரை பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர். இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட். ஸ்பைனல் கார்ட்ல இருந்து இந்த நர்வ்ஸ் எல்லாம் இப்படிதான் சேர்ந்து 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 ரெண்டு சைடும் இப்படி வருதுப்பா. ஓகே, இது அப்படியே வந்து டஃப்ட் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ், அது அப்படியே வந்து நர்வ் ஃபைபர்ஸா வந்து சேர்ந்து அந்தந்த பர்டிகுலர் ஆர்கன்ஸ்க்கு போகுது. சோ இதுதான் நாம ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைனல் நர்வ்ஸ் நெட்வொர்க் அப்படியே கேபிள் தான், கேபிள் கனெக்ஷன் தான் உடம்புல இருக்கிறது ஸ்பைனல் நர்வ்ஸ். இப்போ இந்த இடத்த நம்ம கிராஸ் செக்ஷன் பண்றோம், அப்படியே வெட்டி பாக்குறோம். ஓகே, கிராஸ் செக்ஷன் பண்ணா இப்படிதான் இருக்கும். கிராஸ் செக்ஷன்ல இப்படிதான் இருக்கும். ஸோ இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் கிராஸ் செக்ஷன்ல. ரைட். ஸோ இந்த கிராஸ் செக்ஷன் பார்க்கும்போது ஸ்பைனல் கார்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியிற ரீஜியன் வந்து கிரே மேட்டர். ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஒரு கிரே கலர்ல ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கிரே மேட்டர். திஸ் இஸ் கால்ட் கிரே மேட்டர். இந்த கிரே மேட்டரை சுத்தி இருக்கக்கூடிய மத்த பகுதி எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம், ஒயிட் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, so why this is gray in color? Because the gray matter consists of neuronal cell bodies. நியூரானுடைய இந்த செல் பாடிஸ் இந்த இடத்துல இருக்கு. நியூரானுடைய இந்த செல் பாடிஸ் இங்க இருக்கு. டென்ட்ரைட்ஸ் இருக்கு. இன்டர் நியூரான்ஸ் அப்படின்ற நியூரானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய செல்ஸ் இருக்கு. அண்ட் நியூரோக்ளையல் செல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய நியூரோனல் செல் பாடிஸ் இந்த இடத்துல இருக்கிறதுனால இது வந்து கிரே கலரா இருக்கு. நம்ம செரிப்ரம்ல பார்த்தோம் இல்லையா, சேம் சேம். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய நியூரோனல் செல் பாடிஸ் இருக்கிறதுனால இங்க இருக்கு. தென் இப்போ நியூரான் இப்படி இருக்கும் இல்லையா, அதோடைய நீளமான நர்வ் ஃபைபர்ஸ் ஆக்சான் வந்து வெளியில வரும் இல்லையா. ஸோ அந்த ஆக்சான்லாம் எங்க வருது, இந்த மாதிரி வெளியில வருது. இந்த மாதிரி ஆக்சான்ஸ் எல்லாமே வெளியில வரக்கூடிய இந்த ரீஜன் எப்படி இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும் இல்லையா. ஸோ பிகாஸ் ஆக்சான்ல மைலின் ஷீத் இருக்கும், அதனால அது ஒயிட் கலர்ல ஒப்பேக்கா தெரியும். ஸோ இந்த ஒயிட் கலர் ரீஜன் இஸ் பிகாஸ் ஆஃப் பண்டில் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். ஆக்சான்ஸ் எல்லாமே அப்படி வெளியில வருது. இந்த ரீஜன் எல்லாமே வந்து ஒயிட் கலர். ஓகே, ஸோ பட்டர்ஃப்ளை ஷேப்ல கிரே கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து நியூரோனல் செல் பாடிஸ், ஒயிட் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து பண்டில் ஃபைபர்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நடுவுல ஒரு ஹோல் இருக்கும். ஓகே, ஒரு கேப் இருக்கும். ஸோ திஸ் ஹோல் இஸ் கால்ட் அஸ் சென்ட்ரல் கெனால். சென்ட்ரல் கெனால். ஸோ இந்த சென்ட்ரல் கெனால் வழியா என்ன பாஸ் ஆகும், சிஎஸ்எஃப், பிரெயின்ல இருந்து ஸ்பைனல் கார்டு வரைக்கும் சிஎஸ்எஃப் வரும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் வந்து இந்த சென்ட்ரல் கெனால் வழியா பாஸ் ஆகும். இங்க பாருங்க, ஸோ நடுவுல ஒரு சென்ட்ரல் கெனால் உள்ள போகும். இதை நம்ம ஸ்லைஸ், இந்த மீன் எல்லாம் ஸ்லைஸ் போட்டா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ நடுவுல நம்ம ஸ்லைஸ் போடும்போது கிராஸ் செக்ஷன் நம்ம படிக்கிறதுக்காக இப்படி வெட்டி பார்க்கும்போது நடுவுல ஒரு கேப் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கேப் வழியா தான் என்ன வந்துட்டு இருக்கு, சிஎஸ்எஃப் இந்த ஃப்ளூயிட் வந்து வந்துட்டு இருக்கு பிரெயின்ல இருந்து. ஓகே ரைட். ஸோ இந்த ஸ்பைனல் கார்டோடைய கிராஸ் செக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா, இதுல வந்து எதன் வழியா சிக்னல்ஸ் போகுது, எதன் வழியா சிக்னல்ஸ் வருது அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த ஸ்பைனல் கார்டோட கிராஸ் செக்ஷன் ஒரு சைடு மட்டும் இந்த பிக்சர்ல காட்டியிருக்காங்க. 2 pairs of nerve roots extend from each segment of the spinal cord. Each segment அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த சைட்ல இருந்து pair of nerve fibers வருது, அதே மாதிரி இந்த சைட்ல இருந்தும் pair of nerve fibers வருது. ஓகே, இப்போ இந்த இமேஜ்ல நமக்கு ஒரு சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து let me change it to highlighter.
ஓகே, சோ இதுல ரெண்டு ரீஜன் சொல்றோம். ஒன்னு வந்து டார்சல் ரூட், இன்னொன்னு வென்ட்ரல் ரூட். டார்சல் ரூட் அப்படின்னா இதுதான் டார்சல் ரூட். இந்த பகுதியே நம்ம டார்சல் ரூட் அப்படின்றோம். டார்சல் ரூட்க்கு இன்னொரு பேர் வந்து போஸ்டீரியர் ரூட். ஓகே, இந்த பகுதியை நாம வென்ட்ரல் ரூட் அப்படின்றோம், இல்லைன்னா ஆன்டீரியர் ரூட். ஆன்டீரியர்னா முன்பகுதி. நம்ம உடலுடைய இப்படி இப்படி இருக்க உடம்பு ஸ்பைனல் கார்டை நம்ம கிராஸ் செக்ஷன் போட்டோம்னா நம்ம தலையோட முன்பகுதியில வர ரீஜன் வந்து இது. That is called anterior or ventral. Posterior na பின்னாடி. Okay, இது வந்து ரெண்டு roots. Okay, so இதுல இந்த dorsal root it handle sensory signals and allow sensory neurons to enter the spinal cord. So இந்த dorsal root வழியா என்ன வரும்னா information வந்து spinal cord உள்ள இப்படி வரும்பா. இப்படி உள்ள வரும். இது gray matter, white matter பார்த்தோம் இல்லையா? So இந்த ஸ்பைனல் நர்வ்ஸ் என்னது இன்ஃபர்மேஷனை கொண்டு வரக்கூடிய நர்வ்ஸ். என்ன இன்ஃபர்மேஷன்? சென்சரி இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கை இருக்குப்பா. ஓகே, நான் என்ன பண்றேன்னா வந்து ஒரு 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 சூட்ல கைப்பட்டுது, ஹீட்ல கைப்பட்டுது. ஸோ இங்க என்னுடைய இந்த கையில இருக்கக்கூடிய இந்த நர்வ் ஃபைபர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்பைனல் கார்ட் வழியா பிரெயினுக்கு கொண்டு போகும் இல்லையா? அது எப்படி போகும் அப்படின்னா த்ரூ திஸ் டார்சல் ரூட். இந்த இன்ஃபர்மேஷனை இது வழியாக போகும். திஸ் இஸ் த சென்சரி இன்ஃபர்மேஷன். நெருப்பு கையில பட்டுடுச்சு அப்படின்ற, அந்த சூடு பட்டுடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன். உடனே என்னோட பிரெயின் இதை ப்ராசஸ் பண்ணிட்டு, ஓ அது நெருப்பு, டக்குன்னு கை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னலை கொடுக்கும் இல்லையா? தட் இஸ் கால்ட் மோட்டார் சிக்னல். நீ கையை எடுக்கணும் அப்படின்ற ஒரு சிக்னலை வந்து என் பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணி அனுப்பும் இல்லையா? அந்த இன்ஃபர்மேஷன் எதன் வழியா வரோம்னா இந்த anterior root or ventral root வழியா என்ன வரும்? இந்த இன்ஃபர்மேஷன். திஸ் இஸ் கால்ட் மோட்டார் இன்ஃபர்மேஷன். இது எங்க வரும்? என்னோட கை விரலுக்கு வரும். டக்குன்னு கை எடுத்துரு, அது வந்து நெருப்பு, கை வைக்காத, ஆபத்து அப்படின்ற சிக்னல் வந்து பிரெயின் சொல்லும். நான் வந்து உடனே கை எடுத்துடுவேன். ஓகே, ஸோ சென்சரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே எதன் வழியா போகுது? சென்சரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே டார்சல் ரூட் வழியா ஆர்கன்ல இருந்து போகுது. அதே மாதிரி பிரெயின் கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் வந்து மோட்டார் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆன்டீரியர் ரூட் வழியா போகுது. ஓகே, சோ இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும். இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும். அதை தான் நாம ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இன்ஃபர்மேஷன் போறதும் வரதும் ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்ம ஸ்பைனல் நர்வ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, சோ அப்படி பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ரெண்டுமே வந்து வெவ்வேறு சிக்னல்ஸை வந்து அது ஹேண்டில் பண்ணுது. ரைட், ஓகே, சோ இந்த இமேஜ்ல பாருங்க, இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும். இதுதான் நம்ம ஸ்பைனல் கார்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? கிராஸ் செக்ஷன். ஓகே, ஸ்பைனல் கார்ட்ல வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனை வெளியில இருந்து கொண்டு வரது இந்த நியூரான் டார்சல் ரூட், அண்ட் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணிட்டு திருப்பி வெளியில கொண்டு போறது வந்து வென்ட்ரல் ரூட். இது ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்பைனல் நர்வ்ஸ் வழியா வெளியில வருது இல்லையா? அது எதன் வழியா வெளியில வருதுன்னா நம்மளுடைய வெர்டிபிரல் காலம் வழியா வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய முதுகு தண்டுல அந்த வெர்டிபிரல் காலம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொரு போன் இருக்கு இல்லையா? அது வந்து அடுக்கி வைத்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டு, இப்ப பாருங்க, இங்க ஒரு போன் இருக்கு, இங்க ஒரு போன் இருக்கு. இந்த ரெண்டு போனுக்கும் நடுவுல சூப்பரா ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்களா? இந்த கேப், திஸ் இஸ் அ கேப், ஒரு ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் எதுக்குமா? இது எதுக்குன்னா வந்து இதன் வழியா தான் ரெண்டு சைடும் என்ன வருது? இந்த நர்வ்ஸ் வந்து வெளியில வருது ஸ்பைனல் கார்டை விட்டு. உள்ள ஸ்பைனல் கார்டு இருக்கு. ஓகே, ஸ்பைனல் கார்ட்ல இருந்து இந்த கேப் வழியா தான் என்ன வரும்? இந்த நர்வ்ஸ் வந்து வெளியில வரும். இந்த இமேஜ்ல தெரியுதுல, அந்த மாதிரி தான். ஓகே, சோ அந்த மாதிரி ஒவ்வொரு இது வழியாவோ இந்த மாதிரி பண்டில் அண்ட் பண்டிலா ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து நமக்கு வருது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ். அது அப்படியே கிளையா பிரிஞ்சு இப்போ இந்த இடத்துல இப்படி ஃபார்ம் ஆகுது இல்லையா? இதுவுமே நம்ம பிளெக்சர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸ்பைனல் பிளெக்சர்ஸ். ஓகே, இது அப்படியே கிளையா பிரிஞ்சு கை, காலு, மற்ற ஆர்கன்ஸ் எங்க போகணுமோ அது அப்படியே பிரான்ச்சா அப்படியே போயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். So this is all about the spinal cord, brain and spinal cord, that is a central neural system. So I hope இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் லெக்சர்ல மீட் பண்ணலாம். Until then, take care. Bye.